விருதுநகர் சாத்தூர் சுங்கச்சாவடி அருகே அரசு பேருந்து தீப்பிடித்து விபத்துக்குள்ளாகி இருக்கிறது. 76 பயணிகளை ஏற்றிக்கொண்டு சென்ற பேருந்தில் தீப்பிடித்திருக்கிறது. என்ஜினில் இருந்து புகை வருவதை கண்டதும் சுதாரித்துக் கொண்டு பயணிகள் அனைவரும் இறங்கியதால் அசம்பாவிதம் தவிர்க்கப்பட்டிருக்கிறது. இது குறித்த விவரங்களோடு இணைக்கிறார் நம்முடைய செய்தியாளர் பாலமுருகன். என்ன நடந்தது முழு விவரங்கள்? வணக்கம். விருதுநகர் மாவட்டம் சாத்தூர் சுங்கச்சாவடி அருகே தேசிய நெடுஞ்சாலையில் நாகர்கோவிலில் இருந்து 76 பயணிகளை ஏற்றிக்கொண்டு அரசு பேருந்து மதுரை நோக்கி சென்று கொண்டிருந்தது. இப்பேருந்தை திருநெல்வேலியைச் சேர்ந்த அன்புச்சேகர் என்பவரும் நடத்துனர் முருகன் என்பவரும் இயக்கி வந்துள்ளனர். அப்போது சாத்தூர் அருகே 4 வழிச்சாலையில் நடுவுப்பட்டி என்ற ஊரின் அருகே வரும்பொழுது பேருந்தின் முன்பகுதி இன்ஜின் பகுதியிலிருந்து புகை வருவதை கண்ட ஓட்டுநர் அன்புச்சேகர் பேருந்தை சாலையின் ஓரத்தில் நிறுத்தி உடனே பேருந்தில் அமைந்திருந்த 76 பயணிகளையும் உடனடியாக துரிதமாக செயல்பட்டு கீழே இறங்க செய்துள்ளார். மேலும் பயணிகள் அனைவரும் இறங்கிய ஒரு சில வினாடிகளில் பேருந்தில் இருந்து தீ மளமளவென எரிந்து பேருந்து முழுவதும் எரிய தொடங்கியது. இதனை அடுத்து பேருந்து ஓட்டுநரும் நடத்துனரும் துரிதமாக செயல்பட்டதால் பெரும் விபத்து தவிர்க்கப்பட்டது. மேலும் இதனை அறிந்த சாத்தூர் தீயணைப்பு துறையினர் மற்றும் வச்சக்காரவட்டி காவல்துறையினர் சம்பவ இடத்துக்கு விரைந்து வந்து தீயை அணைக்கும் பணியில் ஈடுபட்டனர். மேலும் இதனால் அப்பகுதியில் 1 மணி நேரத்திற்கும் மேலாக போக்குவரத்து பாதிக்கப்பட்டது. மேலும் பேருந்தை பொங்கல் பண்டிகையை அடுத்து நீண்ட நேரம் ஓட்டி வந்ததனாலும் பேருந்தில் விபத்து ஏற்பட்டு இருக்கலாம் என்றும் கூறப்படுகிறது. மேலும் இது குறித்து வச்சக்காரவட்டி காவல்துறையினர் விசாரணை செய்து வருகின்றனர்.